தோட்டத்தில் நான் விறகு அடுப்பு போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் விலை ஏறி போச்சு. விறகு இருக்குது, நமக்கு கிடைக்கும். அதனால் விறகு அடுப்பில் பாதி சமைச்சிக்கின்னு கேஸ் அடுப்பில் பாதி சமைச்சிக்கலாம். அது சிக்கனமாகவும் இருக்கும். நிறைய பேர் இதே போல் கிராமத்தில் விறகு அடுப்பு எப்படி போடுறதுன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இப்போ நான் விறகு அடுப்பு போடுறத காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது போல் செங்கல்ல அடுக்கிக்கணும். அடுக்கிட்டு அதில் கொஞ்சமாக மண் வச்சுக்கணும். இது போல் மண் வச்சாதான் கல் நிற்கும், ஆடாத நிற்கும். இது பேர் கண்ணாடி சவுருன்னு சொல்லுவாங்க. இது போல் வச்சிட்டோம்னா காற்றுல அடுப்பு அலையாமல் இருக்கும். அதுக்காக தான் முதல்ல கண்ணாடி சவுரு கட்டிக்கணும். இது போல் களிமண்ணை வச்சுட்டு தண்ணி தெளித்து மண்ணை பிசைஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இது போல் அரைக்கல் இருந்தால் போதும், வச்சு கட்டிக்கலாம். லைனாக அடுக்கணும். அடுப்பு எவ்வளோ உயரம் வரணுமோ அவ்வளவும் கல் அடுக்கணும். இப்போ நமக்கு இந்த உயரம் போதும். கல் அடிக்காச்சு. இப்போ மண் போட்டு மொழிவிக்கணும். நம்ம இது போல் விறகு அடுப்பு போடுறதுனால சட்டி வச்சு சமைக்கலாம், பானையிலையும் செய்யலாம். சில்வர் பாத்திரத்தில் செய்கிறத விட சட்டியில் வச்சு குழம்பு வச்சா உடம்புக்கும் ஆரோக்கியம். விறகு கிடைக்கிறவங்க இதே போல் விறகு அடுப்பு போட்டுக்கினா நல்லா அழகாக விறகு அடுப்புலேயே சமைச்சிக்கலாம். விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். இதே போல் உள்ளுக்குள்ளே அந்த கல் மறைவை மண் வைக்கணும். இப்போ பாவை கவுத்து போட்டால் எப்படி இருக்குதோ அதே போல் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே மண் வச்சு கொண்டு வரும்போது அது ஒரு ரவுண்டாக அழகாக வந்துடும். இதே போல் உள்ளுக்குள்ளேயும் மண் வச்சு பூசிக்கணும். நாளாவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண் கரைஞ்சிதுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மண் பூசிக்கலாம். இது போல் வளைச்சி கொண்டாடணும். இப்போ உள்ளுக்குள்ளெல்லாம் மண் பூசியாச்சு. இப்போ கொம்மை வைக்கணும். இப்போ பாவை கவுத்து போட்ட மாதிரி வச்சோம். லேசாக கொஞ்சமாக அப்படி லேசாக சாய்ச்சிக்கணும். சாய்ச்சிக்கனாக்கா நம்ம கொம்மை வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் மண் பூசியாச்சு. இதை அப்படியே தரையை விட்டுடலாம். இப்போ கொம்மை வைக்கணும். எதிர ஒரு கல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக சமப்படுத்தி சேறு போட்டு பூசிக்கணும். அப்போ தான் நம்ம சாம்பல் வாரும்போது சமமாக வரும். அடித்தரையும் ஒழுங்குபடுத்தியாச்சு. இப்போ இந்த மூலையில் மண் கொடுத்துக்குன்னு வளவு பண்ணிக்கணும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ தான் இப்போ அடித்தரை போட்ட பிறகு நமக்கு உயரம் பத்தாது, அடுப்பு உயரம். அதனால் இன்னும் ஒரு முறை கல் அடிக்கலாம். அப்போ தான் நல்லா அடுப்பு எரியும், புகையாமல் இருக்கும். இப்போ இந்த சைடுக்கு பெரிய கல்லை வச்சுக்குவோம். வச்சாதான் அடுப்பு அணப்பாக இருக்கும், காற்று கொள்ளாமல் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் இந்த சைடில் பெரிய கல்லை வச்சு அடிக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் களிமண் வச்சுக்கலாம். கல் மண் இருந்தால் நம்மளே இது போல் அடுப்பு போட்டால் நம்ம போட்ட அடுப்புன்னு சந்தோஷமாக இருக்கும். கிராமத்தில் கல் மண்ணெல்லாம் கிடைக்கும். இது போல் இருந்தால் அழகாக வச்சு செய்தோம்னா விறகு அடுப்பு போட்டு சமைச்சா உடம்புக்கும் நல்லது, நம்ம பர்சுக்கும் நல்லது. அடுப்பு உயரம் தூக்கலாக இருக்க மண் வச்சுக்கணும். மண் வச்சுட்டு இப்போ கொம்மைக்கு கல் வச்சுக்கணும். இது போல் கல்லை அமுக்கி வச்சுக்கணும். உயரம் வந்துடும். இந்த உயரம் போதும். இப்போ இதில் இன்னொரு கல் வச்சுக்கணும். இந்த கொம்மைக்கு இன்னொரு கல் வச்சுக்கணும். இந்த உயரம் கொம்மை போதும். இப்போ என்ன பண்ணணும், அதில் தண்ணி தெளிச்சுட்டு கல் மேலே மண் பூசணும். இந்த கல் மேலேயே மண் வச்சுக்கணும். சைட்லேயும் மண் வைக்கணும். இந்த உயரம் போதுமானது. இது போல் வச்சுட்டு அந்த கல்லுக்கு அணப்பாக மண் வைக்கணும். நாலா பக்கமும் இது போல் மண் வச்சு ஏற்றிக்கணும்.
கொம்மை வைக்கும்போது லேசாக இது போல் சாய்ச்சி கொடுக்கணும். அப்போ தான் பாத்திரம் வைக்கும்போது சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட அழகாக கொள்ளும். இப்போ ஒரு கொம்மை ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பக்கத்து கொம்மையை சரி பண்ணிக்கலாம். கொம்மை இது போல் உயரமாக இருந்தால் தான் தீ நல்லா மேலே பரவும். கொம்மை வைக்கும்போது லேசாக சாய்ச்சாப்பில் இருக்குதுல்ல, அப்போ தான் சின்ன பாத்திரமாக இருந்தாலும் அடுப்பில் வைக்க சரியாக இருக்கும். கல் மறையிற மாதிரி மண் வைக்கணும். உள்ளுக்குள்ளேயும் லேசாக மண் கொண்டாந்தால் தான் கொம்மை ஸ்ட்ராங்காக நிற்கும். இதையும் கொஞ்சம் அடைச்சி கொண்டாடணும். அதிகமாக கேப் இருக்கக்கூடாது. அதனால் இன்னும் கூட அப்புறமா இந்த கொம்மை வச்சுட்டு அப்புறமா மண் போட்டுக்கலாம். இப்போ முன்னால் இருக்கிற 2 கொம்மை ரெடி ஆகிடுது. 3வது கொம்மைக்கு மண் வைக்கணும். கொம்மை கொஞ்சம் உயரமாக இருந்தால் தான் நல்லா தீ மேலே வரும், எரியறதுக்கு சரியாக இருக்கும். கல்லுக்கும் இந்த அடுப்புக்கும் நல்லா பொருத்தமாக வர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த சந்துலெல்லாம் வெறும் ஜல்லியோ மணலோ கொட்டிட்டு அதுக்கப்புறம் மேலோட மண்ணை பூசிட வேண்டியது தான். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ 3 கொம்மையும் ரெடி ஆகிடுது. கொம்மைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இது போல் மண்ணை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். அடுப்பு போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த கொம்மையெல்லாம் கரெக்டாக உட்காருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு வானல் அல்லது ஒரு பாத்திரம் வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்ததுன்னா அதோட விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் மண் வச்சு சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு வானலை வச்சு பார்க்கலாம். வச்சு லேசாக அப்படி ஒரு அழுத்து, 1 செகண்ட் அப்படி அழுத்தினா சரியாக போடும். கரெக்டாக நிற்கிது பாருங்கள். கொம்மை பூரா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வானல் கரெக்டாக உட்காருது. 3 கொம்மையிலையும் படுது. அதனால் நம்ம வச்ச கொம்மை அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுப்பு ரொம்ப நாளைக்கு வரும். கொம்மை வீணாக போகும். கொஞ்சம் கொஞ்சமாக மண் கொட்டிக்கிச்சுன்னா சூடு ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக மண் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு இருக்கும் இது போல் அடுப்பு. நீங்களும் இது போல் வீட்டு தோட்டத்தில் இடம் இருந்தால் விறகடுப்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள். விறகடுப்பு போட்டதுனால நமக்கு பணமும் மீறும். சட்டியில் சமைக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். ஒரு தரம் அடுப்பு போட்டால் போகிறோம், ரொம்ப நாளைக்கு இருக்கும். விறகடுப்பில் சட்டி வச்சு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.